Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 10 ஆண்டுகளாகவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிலவும் குறைகள் தொடர்பாக கல்வியாளர்களும் மாணவர்களும் கவலையோடு சுட்டிக்காட்டி வந்த நிலையில் சமீபத்தில் வெளியாகியுள்ள ஒரு தகவல் பெரும் சீர்திருத்தங்களை அண்ணா பல்கலைக்கழகம் எதிர்நோக்கியுள்ளதை சுட்டிக்காட்டுகின்றன. இது தொடர்பான பெருஞ்செய்தியை பார்க்கலாம். உலக அளவிலான தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டின் அண்ணா பல்கலைக்கழகம் பின்னடைவை சந்தித்துள்ளது பலரையும் அதிர்ச்சியில் தள்ளியுள்ளது. உலக அளவில் சிறந்த பல்கலைக்கழகங்களை QS என்ற சர்வதேச அமைப்பு ஆண்டுதோறும் பட்டியலிட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான பட்டியலில் இந்தியாவின் 54 கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டின் அண்ணா பல்கலைக்கழகம் ஏற்கனவே இந்த பட்டியலில் 383வது இடத்தில்தான் இருந்து வந்தது. இப்போது மேலும் 82 இடங்கள் கீழே போய் 465வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு நேர் எதிரே அமைந்துள்ள IIT மெட்ராஸ் இந்த பட்டியலில் முதல் 200 பல்கலைக்கழகங்களுக்குள் இடம் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். மெட்ராஸ் IIT 1959 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனமாகும். அண்ணா பல்கலைக்கழகம் பிற்பாடு MGR ஆட்சி காலத்தில் 1978 தான் அண்ணாவின் பெயரில் ஒரு பல்கலைக்கழகமாக ஒருங்கிணைக்கப்பட்டது என்றாலும் அதன் வேர்கள் 1.5 நூற்றாண்டுக்கும் மேற்பட்டதாகும். 4 மதிப்புமிக்க நிறுவனங்களின் கூட்டுச் சேர்க்கையாக உருவாக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆன்மாவில் ஒரு கனவு உண்டு. மத்திய அரசு நடத்தும் IITகளுக்கு சவால் விடத்தக்க வகையில் மாநில அரசாலும் ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்த முடியும் எனும் கனவே அது. MGRஆல் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் என்றாலும் அடுத்து வந்த ஆட்சியாளர்களும் தமிழக உயர்கல்வியின் மதிப்புமிகு அடையாளமாகவே அண்ணா பெயரில் அமைந்த அந்த பல்கலைக்கழகத்தை வளர்த்தெடுத்தார்கள். குறிப்பாக கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் அனந்தகிருஷ்ணன் துணைவேந்தராக பணியாற்றிய காலம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொற்காலங்களில் ஒன்றாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது. ஆனால் 2016க்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழகம் மெல்ல சரிவை சந்திக்கலானது. 2012 ஆட்சி மாற்றம் நடந்தாலும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பயணத்தில் பெரிய காட்சி மாற்றம் நடக்கவில்லை. பொறியியல் துறை மிக வேகமாக வளர்ந்து வரும் காலகட்டத்தில் பாடத்திட்ட புதுப்பிப்பு தொடங்கி துணைவேந்தர் நியமனம், பேராசிரியர்கள் நியமனம், ஆராய்ச்சிக்கான மேம்பாட்டு பணிகள் என்று பல வகைகளிலும் அண்ணா பல்கலைக்கழகம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது. அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான அரசியல் பஞ்சாயத்து, நிதி பற்றாக்குறை, கல்வியாளர்களின் தொழில்முறை சாரா நடத்தை என்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் எதிர்காலம் இருட்டாகிறது. தமிழக அரசு உடனடி கவனம் அளித்து சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய அரும்பணி இது என்றும் முதல்வர் ஸ்டாலினுடைய நேரடி தலையீட்டை கோரும் பணி இதுவென்றும் விவரம் அறிந்தோர் கூறுகின்றனர். எங்கெல்லாம் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை கல்வியாளர்கள் சுட்டுகின்றனர். நிதி பற்றாக்குறை, உட்கட்டமைப்பு வசதிகள், ஆராய்ச்சிக்கு போதிய முக்கியத்துவமின்மை போன்றவையும் காரணமாக இருக்கலாம் என்று கல்வியாளர்கள் கூறுகின்றனர். அண்ணா யூனிவர்சிட்டியோட QS ரேங்கிங் இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. அதுக்கான மேஜர் ரீசனாக நான் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த லாஸ்ட் 10 வருஷமாக புதுசாக பேராசிரியர்கள் யாரையும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணலை. அது ஒன்று மேஜர் இஷ்யூ. ரெண்டாவது புதுசாக ஆராய்ச்சி விதிமுறைகளும் சரி, உதவித்தொகை ஆராய்ச்சி பயில்கிற மாணவர்களுக்கான உதவித்தொகையும் பெருசாக இந்த லெவலில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லை இப்போ வரைக்கும். கடந்த 15 வருஷமாக இப்போது ஆவரேஜ் மீன் ஏஜ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸோட ஏஜ் 50 தாண்டிடுச்சு. 40 வயசுக்கு கீழே எந்த ஒரு உதவி, துணை, இணை எந்த பேராசிரியரும் இல்லாத நிலைமையில் இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்கான மேஜர் லேப் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட இல்லை. எல்லாமே மற்ற தனியார் பல்கலைக்கழகங்கள்கிட்ட நிறைய இருக்குது. IIT மெட்ராஸ் தனது சர்வதேச ஆராய்ச்சி நெட்வொர்க்கில் கவனம் செலுத்தி முன்னேறியது போல அண்ணா பல்கலைக்கழகம் அந்த அளவுகோல்களில் போதிய முன்னேற்றம் அடையாமல் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகம் தனது பழைய பெருமையை மீட்டெடுப்பது அந்த பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியோடு மட்டுமல்லாது தமிழக உயர்கல்வியின் தரத்தோடும் தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறையினரின் எதிர்காலத்தோடும் பிணைந்தது. அரசின் கண் அண்ணா மீது விழுமா? Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.